இந்த மாதிரி ஒரு டைமிங் மறுபடியும் இந்த பராப ஆண்டுல வராது. ஒரு வருஷத்துக்கு ஆட்டம் கட்டுங்க, என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு குரு மாற்றத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். உயர்ந்த பில்டிங்கு, விலை உயர்ந்த காரு, லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு செம்மையா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. லட்சம் ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராப ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராப ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? நானா அப்படிங்கிற மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல குரு வர்றதுங்கிறது பெரிய ஒரு நற்செய்தி. எட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். ஊரே உங்களை பாராட்டும், நாடே பாராட்டும். அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, மாலைகள் மரியாதைகள் உங்களை தேடி வரும். எங்க இருந்தாலும் பகை இருக்கும். ராகு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்கிற வரைக்கும் ரணம் ருணம் சத்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பார்த்தாலும் கொஞ்சமாறு எனிமி இருக்கும், கொஞ்சமாறு வயிறு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, கால் முட்டி பிரச்சனை, இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் கொஞ்சமாறு கடன் வாங்கணுங்கிற நிலைமை கன்னிக்கு உண்டு. ஆனால் அது 6ஆம் இடமா இருந்தாலும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கனால இந்த தடவை ஜெயிக்கிறதே கன்னி தான். எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ராசிங்கிறது கன்னி. ஜூனுக்கு அப்புறம் லாபத்தில் குரு வரும்போது உங்கள் நண்பர் மூலியமாக நல்லது, மூத்தவங்க மூலியமாக நல்லது, உங்கள் அண்ணனுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு பேசிக்கலாக பெரிய பெரிய, அதாவது கஷ்டமாக நடக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு வரும்போது ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் சொன்னால் தானாக நடக்கும். எந்த விஷயமே நீங்கள் போய் தலைகளாக நின்று பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் லட்சியம் என்னவா இருக்கோ, உங்களுடைய விஷன் என்னவா இருக்கோ, உங்களுடைய அபிலாஷைகள் என்னவா இருக்கோ, அது எல்லாமே அப்படியே நடக்கும், பிரிண்ட் மாதிரி நடக்கும். கன்னிராசி நண்பர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவங்கள தனி மரியாதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கல்யாணம் ஆகிறதுலேருந்து, ஃபேமிலியில் அந்யோன்யம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கும். இன்னொன்று, குருவுடைய பார்வை பலம் வர சும்மா பலன்னு இருக்கு. தொட்டுக்கு பஞ்சமே கிடையாது. லாபத்தில் குரு உட்காந்துருந்தா கையில் ஃபுல்லாக பணம் இருக்கும். அதாவது கையிருப்பு பணம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அபிலாஷைகள் முழுசாக இருக்கும். இப்போ ஜூன் வரைக்கும் வேலையை காப்பாற்றிக்கணும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நிறைய இடங்கள்ல ரொம்ப புட்டானி பீப்புளாக இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களாம் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, போகாதரான்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம போவோம், லாஸ்ட்டில் மாட்டிப்போங்கிற நிலமையில் இருக்குது. மெயினாக கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதிகள் டக்குன்னு பிடிச்சிக்கும், இப்படியே போவோம். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். கன்னிராசி நண்பர்களுக்கு மெயினாக சனியுடைய பார்வை இருப்பதினால் பொதுவாக உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். அது லாபத்தில் குரு வரும்போது 2-3 பேர் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய அம்சம் ஏற்படும். ஒன்று உணவு தொழிலாக இருக்கலாம், எண்ணெய் தொழிலாக இருக்கலாம், இல்லையா மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், கிளப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர். சான்சலர், வைஸ் சான்சலர் பதவி, சில பேருக்கு கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதவிகள், சில பேருக்கு சீஃப் மினிஸ்டர் பதவிகள். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைமிங் மறுபடியும் இந்த பராப ஆண்டில் வராது. ஒரு வருஷத்துக்கு ஆட்டம் கட்டுங்க, என்ன வேணால் பண்ணலாம். எல்லாத்துக்கும் விமோச்சனம், எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஈஸியாக பணம் வரும், ஈஸியாக நட்பு உருவாகும், ஈஸியாக மற்றவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது, மற்றவனும் சேர்ந்து நம்மளை ஜெயிக்க வைப்பான். கூட்டணி ஆட்சி. நான் சொல்கிறது எல்லாத்தையும் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம்னு புரிஞ்சுக்க முடிய ஒரு சட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே மாறுவது கண்கூடாக பார்ப்பீங்க. எப்போலேருந்து மாறும்? மே 20ஆம் தேதியிலேருந்து மாறும்.
மே 20th ஒரே லவ் ப்ரொபோசலாக இருக்கும். லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது சனி திரிகோணத்துக்கும் போது நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒருத்த அடம் பிடிப்பான். இன்னொரு மாப்பிள்ளை வருவான், முடியாது அந்த பொண்ணை நான் தான் பண்ணுவேன்பா. டேய் யாரோ ஒருத்தர் பண்ணி தொலைங்கடா, ரொம்ப நாள் ஆச்சுடாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதாவது அவ்வளோ, அதாவது நமக்கே தெரியாது இந்த மாதிரி விஷயம் நடக்குமான்னு, அந்த அளவுக்கு நிறைய புது விஷயங்கள். இன்னொன்று, லாபத்துல குரு உட்காரும்போது தெய்வ சக்தி பல மடங்காக மாறும். தெய்வத்துடைய அனுகிரகம் 9ஆம் இடம், அது 11ஆம் இடமா மாறும்போது ரெட்டிப்பு லாபத்தை தெய்வமே கொடுப்பான். நமக்கே தெரியாது, லாபமா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய தொழிலாகட்டும் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இந்த தடவை கண்ணில பிறந்தான் பல மாணவ மாணவிகள் செம்ம ஸ்கோர், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் சார், நான் ஐஏஎஸ் சார், நான் ஐபிஎஸ் சார் அப்படின்னு சொல்ல அளவுக்கு வந்து ஜாதகத்தில் இப்போ டைமிங், இந்த பராபவ ஆண்டு அவ்வளோ அளவுக்கு ஒரு வலிமையான ஆண்டாக கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு இருப்பது. எல்லாருமே உங்களை புகழ்வாங்க, எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சு சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க, தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா சார். நீங்க வந்து கொஞ்சமாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சில விஷயம் கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை தீர்க்கிறதுக்கு வழி இருக்குமா, இல்ல பண வரவு மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 கேள்வியும் ஒன்று தான். 100% பண வரவுகள் ரெட்டிப்பாக வரும், ஏன்னா லாபத்தில் குரு இருக்கிறனால. கடன் வாங்கணுமான்னு கேட்டதோட கடன் க்ளோஸ் ஆகுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன். ஏன்னா ராகு கொஞ்சமாவது கடனை வாங்க வைப்பார், இல்லைன்னா வயிறு காலி ஆகிடும். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மெடிசின் செலவு, இல்லையா கோர்ட் செலவு, எல்லாரையுமே எதிரி மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் மற்றவன் நம்மளை பார்ப்பான். இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுக்கு கொஞ்சமாறு சொச்சமாறு, நான் சொல்கிறது ஒரு இஎம்ஐயில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி அதோட கடனார் ஓடுறது. அதுக்காக 2 லட்ச ரூபா கொடுத்து ஆப்பிள் ஃபோன் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று சின்னதாக உங்களுக்கு அத்தியாவசியம், எனக்கு தேவை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இஎம்ஐ மாதிரி கட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். 2வது, லாபத்தில் குரு வரும்போது நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரும், வீட்டு பத்திரங்கள் கைக்கு வரும், அப்பாவுடைய பத்திரம் வரும், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப சாதகமாக வருவாங்க. அதாவது துட்டு பல ஃபார்மில் வரும், நிறைய இடங்கள்லேருந்து பணம் வரும். அதாவது சிம்பிள்மா, ஒரு இடத்துல இருந்து நீங்கள் சம்பாதிக்கிறதோட 4 இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரும். மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இங்கிலீஷில் சொன்னோம்னா அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, கண்டிப்பாக கடனும் தீரும், தைரியமாக இருக்கலாம். கன்னிராசி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சுபிட்சமா இருக்கும் சார்? கன்னிராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கண்டிப்பாக சிங்கிள் அட்டம்ப்டில் கிளியர். நானும் எதிர்பார்க்கல சார், என் பையன் கிளியர் பண்ணிட்டாங்க சார், எனக்கே சந்தோஷமாக இருக்குது சார்ங்கிற மாதிரி மூஞ்சிலாம் பல்லு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த சீட்டு கிடைக்கும். மேல் படிப்பு பெரிய அளவுக்கு வெற்றி, நிறைய பேருக்கு வெளியூரில் போய் மாஸ்டர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது, வேற லெவல், தைரியமாக இருக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது சார்? காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கணும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு போய் தர்ஷனம் பண்ணிட்டு குங்கும கலரில் ஒரு புடவை, குங்குமத்தை சுவாமி கொடுத்து தர்ஷனம் வாங்கிட்டு முடிஞ்சா குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அதை கொண்டு வந்து டெய்லி வச்சுட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட்டு. அடுத்த 1 வருஷத்துல அப்படியே லைஃப் டேக் ஆஃப் ஆகிறது, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது பார்ப்பீங்க, சும்மா ஜம்முன்றங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு? 100 out of 100, ஒத்த மார்க் கூட கம்மி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஹெல்த்தில் மட்டும் 85 கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறுலாம் கொஞ்சம் புண்ணாகும், காரம் கம்மி பண்ணணும், நல்லா பார்த்து. சார், கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற அந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்கும்? கொஞ்சம் உடம்பை பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வயிறு, நரம்பு, செய்கிற தொழிலில் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தி, பெட்டை கழிட்டு போடுவாங்க. நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அதுக்கு உண்டான பணம் வந்தால் கூட ஓரளவுக்கு மன நிம்மதியாக இருக்கலாம், அதுவும் இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ உழைச்சாலும் என்ன சார், நல்ல பேரும் இல்லை, வருமானமும் இல்லை, வீட்லையா பணப்பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, புதுசாகவும் தொழில் ஆரம்பிக்க முடியாது, கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் ஆண்டு தொடக்கத்தில். அதுக்கு பிறகு உங்களுக்கு குரு மாற்றத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறதே நல்லது. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அட்லீஸ்ட் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் அந்த மாதிரி வெளி மாநிலம் போனீங்கன்னா அந்த செப்பரேஷன் வில் கிவ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட். இப்போ இந்த ராசிக்கார குழந்தைகளுக்கு படிப்பு அப்படின்றது எப்படி சார் இருக்கும்? நல்லா படிப்பாங்க. சோம்பேறித்தனமும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபம். நீ வேணா கேள, நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு. இன்னும் ஏன்பா உனக்கு மார்க் வரல, வாத்தியார் கம்மியாக போட்டால் நான் என்ன பண்ணுவேன், இப்படி பேசுவான். ஆகவே இது
இவங்களை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போகணும், படிக்க வைக்கணும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணை முழிச்சு படிக்கிறதுங்கிறது நல்லதில்லை. விடியற் காலையில் படிக்க வைங்க. சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்க மூல மந்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். இவர்களுக்கு இந்த சொத்து வாங்குறதுக்குடியான யோகங்கள் இருக்கா? சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கம்மி. கடன் வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏற்கனவே இருக்கிற கடனுக்கே நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க, ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க. தொழிலில் வருமானம் கரெக்டாக இருக்குது. செய்கிற தொழிலில் கடன் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, இப்போ போய் நீங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சரி, இருக்கிற பணத்தை வச்சு தொழிலாவது தொடங்க முடியுமா இவர்களால்? 2 சமாச்சாரம். கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்குங்க, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. உங்கள் தொழில் என்னவோ உங்கள் தொழிலை பாருங்கள். அடுத்தவனுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற வேலையை விட்டு. அப்போ தொழில் தொடங்க வேண்டாம் இவர்கள்? வேணாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். கொஞ்சம் பதங்கி போக வேண்டிய காலம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் பதங்கி போனீங்கன்னா அற்புதமாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, சூரிய காயத்ரி சொல்லுங்கள், ஆரோக்கியம் வரும். அதே மாதிரி ஒரு வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் தான் வெளியே போய் நீங்கள் ஜெயிக்க முடியும். வீட்டில் நிம்மதி இல்லைன்னா வெளியே எப்படி ஜெயிக்க முடியும்? சந்தோஷமே இருக்காது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மனைவியை பற்றி யோசித்துட்ருப்பீங்க, பிள்ளைங்களை பற்றி யோசித்துட்ருப்பீங்க. ஆக வீட்டில் மன நிம்மதியை வச்சுங்க. மன நிம்மதியை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யோகங்கள் வருமானு சொல்ல முடியாது. இருந்தாலும் மனைவிக்கு நல்ல உத்தியோகமும் அவர்களுக்கு வருமானமும் இந்த மைனஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற ப்ளஸ் பாயிண்ட்டாக மனைவி ஜாதகம் அமைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். பல பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? ஆத்மகாரகன் சூரியனை வழிபட்டாலே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல மனோதைரியம். எப்பவுமே கஷ்டகாலத்தில் தான் மனோதைரியம் நமக்கு வேணும். அந்த மனோதைரியம் வேணும்னா ஆத்மபலம் வேணும். ஆத்மபலத்தை சூரியன் ஒருவனே தருவான். அதை செஞ்சீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். ஐயா, கன்னிராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? மேன்மை படக்கூடிய ஒரு ராசிகளில் கன்னிராசியும் ஒன்று தான். பட்ட துன்பமும் விலகி போக போகுது. 2026க்கு முன்ன வரைக்கும் கன்னிராசியில் பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசியும் இந்த கன்னிராசியும் எம்பெருமான் விஷ்ணு பெருமானத்துடைய பரிபூர்ண ராசி. படிப்பில் பிரில்லியன்ட். இவங்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், டாக்டரேட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், காவல்துறையில் பிரகாசிக்கணும். இப்படி பொது தொண்டு, அதாவது நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய படிப்பை தான் படிப்பாங்க. போட்டிருக்கிற துணியும் உண்ண உணவும் தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்தம். மீதி எதுவுமே சொந்தம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே படிக்கிற படிப்பில் பிரில்லியண்ட்டாக இருந்து வந்திருந்தா கூட, படித்து பெரியாளாக ஆனால் கூட, ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மேன்மையாக வரக்கூடிய வருஷம் இந்த வருஷமாக கொஞ்சமாகவே இருக்குது. படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி, இகம்பர சுகம், இல்லறத்தோட ஒரு அமைப்பு, தான் மனைவி மக்களோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உண்டு. உயர்ந்த பில்டிங்கு, விலை உயர்ந்த காரு, லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை, பல கோயில் கட்டணும், பல சமூக நலக்கூடம் கட்டணும், பல தொழிற்கல்விகள் கொடுத்து மக்களுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள், டீச்சர்ஸ் நிறைய நீங்கள் தான். ஐயா, இந்த கன்னிராசியில் ஒரு பார்ட்னர் அமைகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்னர் பிரேக்கப் ஆகிடுது. சப்போஸ் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அது டைவர்ஸ் ஆகிடுது. இப்படியே லைஃப் போயிட்டே இருந்தால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களா ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், பெண்ணாக பிறந்தா சிஸ்டர் ஜாதகம். சிஸ்டர்னா கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க. 95% கன்னியாஸ்திரி ஜாதகம் தான் இந்த கன்னிராசி. ஏன்னா ஆசை பாசை அன்பா பண்பா தான் குடும்பத்தில் ஒரு பார்ட்னராக, தனக்கு தாயா தகப்பனா ஒரு நண்பன் ஒன்று அமைவார். அந்த நண்பன் தான் காதலாகவே இருப்பார். உற்ற உயிர் நண்பனாக இருந்து காதலனாக மாறினும் போது அந்த காதலனுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இல்லை பெற்றோர் வீட்டில் சம்மதிக்காமல் பிரேக்கப் ஆகிடும். அதில் மனம் உடைஞ்ச பெண்கள்
கன்னியாஸ்திரி ஆகிடுவாங்க. அடுத்து காதல் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது, திருமணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது. இப்படி தன்னை வாட்டி வதைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு தோஷம்னு ஒரு குறிப்பிட்ட கால வயசு இருக்குது. ஒரு 25-27 வயசு வரைக்கும் நாகதோஷம் இருக்கும். அப்போ நீங்கள் தான் முறையான ஒரு ஜோதிடர்கிட்ட போய்ட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, கன்னிராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் பசங்களுக்கு டீனேஜ் ஆகும்போது என் பொண்ணுடைய படிப்பு எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்து அதுக்கு உண்டான சாங்கியங்கள், ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணலாம், ஒரு கோதானம் கொடுக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு தானத்தையும் ஒரு பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டா செல்வ செழிப்போட விஷ்ணு பெருமான் மாதிரி பண்புள்ள படித்த அற்புதமான கணவர் அமையும் கேட்குறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த கன்னிராசியில் இருக்கவங்க அவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கவங்களாம் வந்து அவன் ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான்ப்பா இருக்கான் அப்படின்ற மாதிரியே பார்த்துறாங்க. இது அவங்க அவங்களுடைய பிரதிபலிப்பு, கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தன்மை கன்னிராசிக்காரங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுவாங்க. அந்த சகஜமாக பேசுகிறது கூட தன்னுடைய கணவனுக்கு ஆகாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீடியா தொழிலே வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினிமா துறையில் எல்லா நடிகர்கிட்டையும் பேசணும், துணை நடிகர்கிட்டையும் பேசணும். அது மேலே அந்த மாதிரி பேசும்போது தன் கணவர் சந்தேகப்படுவாங்க. இதனாலேயே மனம் உடைஞ்சு பல பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதோடைய விதி தான் இந்த சிஸ்டர் ஜாதகம் சொல்லக்கூடிய கன்னியாஸ்திரி ஜாதகம். போடா என்னடா வாழ்க்கை, தான் அக்காவுடைய பிள்ளைங்க இருக்கா, தம்பியோடைய பிள்ளைங்க இருக்காங்க, அதுவும் நம்ம குழந்தை தானே, நம்ம குழந்தை தான் அப்படின்னு வாழ்க்கையை மதர் தெரேசா மாதிரி தான் வாழ்க்கையை எல்லாருக்கும் அர்ப்பணிச்சிடுவாங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணம் உடையவங்களுக்கு 2025க்கு முன்ன ராகு கேது பகவான் உங்கள் ராசியில் இருந்தார். இதனாலேயே பல தடப்பட்ட விவாகங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு யோகம்தான். ஆனால் கன்னிராசிக்கு கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க, பயப்பட வேண்டாம். இருந்திருந்தா கூட 55லேருந்து 85 வயது இருக்கக்கூடியவங்களுக்கு தான் உடல்நலக்குறைவு ஏற்படும். ஆரோக்கியத்து மேலே தெளிவு பண்ணிக்கிங்க.